இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பண ஆசை என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். நாகமானை குறித்து, கேயாசியை குறித்து நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, ஆகானை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் யூதாசை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 26 அதிகாரம் 14-15 அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்தி என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பாருங்க, ஆண்டவருடைய 12 சீஷர்கள்ல ஒருவன் இந்த யூதாஸ். இந்த சீஷர்களை ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்தார் நாம் அறிந்திருக்கிறோம். முழுவதும் ஆண்டவர் ஜெபித்து 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஒரு ஜெபித்து தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஷன் தான் இந்த யூதாஸ். ஆனால் அந்த யூதாஸ் ஆண்டவரோடு கூட 3.5 வருடங்கள் அவரோடு உண்டு உறங்கி உறவாடி வாழ்ந்த ஒரு யூதாஸ். கடைசியில் அவன் என்ன செய்யறான் பாருங்க, பிரதான ஆசாரியர்கிட்ட போய் அவன் கேட்கிறான், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுப்பேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கீங்க. பாருங்க, எவ்வளவு ஒரு சீப்பான ஒரு வார்த்தை. எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர், எவ்வளவு பெரிய ஒரு தேவன், அவர்களோடு கூட பழகினவர், எத்தனை அற்புதங்கள் அதிசயங்களை செய்தவர், எத்தனை மகிமையான காரியங்களை செய்தவர், அவரோடு பழகினவன். ஆனால் கடைசியாக அவன் கேட்கிறான், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள். ஆண்டவரோடு கூட இருக்கிற, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற மகிமை வேற. அவன் கேட்காம ஆண்டவருடைய சத்துருக்களிடத்துல, எதிரிகளிடத்துல போய் கேட்கிறான், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள். அவர்கள் 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு விலை 30 வெள்ளிக்காசு. ஆண்டவரும் அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. அவனுக்கு அந்த பண ஆசை அவன் கண்ணை மறைக்கிறது. 30 வெள்ளிக்காசு அவனுக்கு பிரதானமாய் தெரிகிறதே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரை மறுதலிக்கிற கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை காட்டி கொடுக்கிற கூட்டம் இருக்கிறது. அற்ப காரியத்திற்காக பண ஆசையினால் ஆண்டவரை கிறிஸ்தவத்தை விட்டே போகிற மக்கள் இருக்காங்க. கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் திருடன். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். அவன் தரித்திரரை குறித்து என்ன செய்யல, கவலைப்படலை. இந்த தைலத்தை இப்படி வீணாக செலவழிப்பான, இதை விற்று 300 பணத்துக்கு அதிகமா இதை என்ன செய்யலாம், விற்கலாமேன்னு சொல்லி சொன்னான் போட்டிருக்கு. அவன் தரித்திரரை குறித்து அவன் இப்படி கவலைப்பட்டு சொல்லல. அவன் என்ன செய்கிறான், திருடனானபடியினால். அவன் பணப்பையை வைத்து கொண்டிருந்தான், திருடனானபடியினால். அப்போ அந்த 12 பேருக்குள்ள, ஆண்டவர் தெரிந்தெடுத்த 12 பேருக்குள்ளே ஒருவன் எப்படி இருக்கிறான், திருடனா இருக்கிறான். பணப்பையை வைத்து கொண்டு பண ஆசை பிடித்தவனாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட இருந்தவன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவன் திருடனா இருக்கிறான். நாமும் கூட அந்த யூதாசினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இந்த ஏசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு அற்ப கூழுக்காக என்ன செய்கிறான், அந்த விலையேற பெற்ற சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்து போகிறதை பார்க்கிறோம், அலட்சியம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த யூதாசும் அப்படித்தான். ஒரு அற்ப 30 வெள்ளிக்காசுக்காக விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவ அவன் காட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிற்பாடு அவன் என்ன செய்கிறான், மனஸ்தாபப்படுகிறான். ஏசா மனம் மாறி கண்ணீர் விட்டு கதறி என்ன செய்கிறான், அழுகிறான். அவனால் ஆசீர்வாதத்தை கண்டடைய முடியவில்லை. இங்கே யூதாசையும் நம்ம பார்க்கிறோம். யூதாசும் என்ன செய்கிறான், ஐயோ, நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி பிரதான ஆசாரிகளிடத்துல திரும்ப அவன் போகிறான். அவங்க என்ன சொல்கிறார்கள், அது உன் பாடு என்று சொல்லி அவர்கள் அவனை சொல்கிறார்கள். அவன் அந்த காசை என்ன செய்கிறான், தேவாலயத்திலே எரிந்து விட்டு நான்கு கொண்டு செத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிசாசானவன் அற்ப ஆசைகளை காட்டி, அழிந்து போகும் நிமிஷத்து ஆசையை காட்டி நம்மை அக்கினி கடலிலே கொண்டு போய் என்ன செய்வான், தள்ளுவான் என்று சொல்லி அருமையான பாடல் வரி நமக்கு நினைப்பூட்டுகிறது. இந்த நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையிலே பணத்திற்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் அநேக வேளைகளிலே காணப்படுகிறோம். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த அற்ப காரியத்துக்காக ஆண்டவரை என்ன செய்யறாங்க, மறுதலிக்கிறாங்க, காட்டி கொடுக்குறாங்க, பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று தீவிரிக்கிறவர்கள் அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு
ஒருத்தங்க தாய்மார் கூட்டத்துல அவங்க வந்து தலைவியா பொருளாளரா இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்ய, அவங்க கிட்ட பணம் அவங்க கையில இருக்குது. அவங்க சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இன்னொரு சகோதரி அவங்க கிட்ட போய் கேட்காங்க, என்னுடைய மகனுக்கு நான் ஃபீஸ் கட்டணும், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது அவங்க கையில காசு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பணம் உங்ககிட்ட இருக்குல்ல, இதை எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நம்ம 2 பேருக்கும் தான் தெரியும், நான் இந்த காசை நான் என்ன செய்திருவேன், எனக்கு பணம் வந்தோடனே திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இவங்க என்ன செய்தாங்க, ஃபீஸ் கட்டுறதுக்கு வேணும்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க மனசாட்சி வாதிக்குது, இது ஆண்டவருடைய காணிக்கை பணம், இது தேவனுக்குரிய பணம், இது அடுத்தவங்க கொடுத்த காணிக்கை பணம், என்ன நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிமிஷம் யோசிக்காங்க. உடனே அவங்க என்ன செய்தாங்க, அவங்க கிட்ட இருந்த ஒரு கம்மலை எடுத்து அந்த பெட்டியில அந்த பணப்பையில வச்சுட்டு அதுல இருந்து அவங்க கேட்ட ரூபாயை எடுத்து ஃபீஸ் கட்டுறதுக்கு எடுத்து கொடுத்தாங்களாம். அப்ப சொன்னாங்களா, என்னைக்கு அந்த பணம் திரும்ப வருதோ நான் உள்ள வைப்பனோ அன்னைக்கு அந்த கம்மலை நான் என்ன செய்வேன், எடுத்துக்கிடுவேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய காரியத்துல பண விஷயத்துல எவ்வளவு உண்மையா இருக்காங்க பாருங்க. காணிக்கை பணத்துல உண்மையா இருக்காங்க. அந்த யூதாசை நம்ம பார்க்கிறோம், அவன் திருடனா இருந்தான், பணப்பைய வைத்து கொண்டிருந்தான். இன்றைக்கு வந்து பொருளாதாரத்துல பண விஷயத்துல காணிக்கை பணமாக இருந்தாலும் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் பண விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த டீச்சர் சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு அந்த பணத்துல அவங்க உண்மையா இருந்தாங்கன்னு சொல்லி நான் யோசிக்க முடிந்தது. நாம கூட அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம அசால்ட்டா இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நம்முடைய கையில ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம், பணத்தை குறித்து. ஒருவேளை வரவு செலவு பார்க்கிறதுக்கு கணவன் மனைவி கிட்ட கொடுத்திருக்கலாம், மனைவி கணவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்கலாம். அந்த பொறுப்புல உண்மையாக இருக்க வேண்டும். அந்த பணத்தை தவறா என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இப்படி பிரச்சனை வருகிறதை பார்க்கிறோம். கணவன் கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்க, சம்பாத்தியம் பண்ணி மனைவி கையில கொடுத்திருப்பாங்க. ஆனா மனைவி அதை அழித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். பின்னால பெரிய பிரச்சனை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல, பண விஷயத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளையும் ஆண்டவர் கவனிக்கிறார். ஏசாவை போல அல்ல, யூதாசை போல அல்ல. நாம் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையிலே அற்பமான காரியத்துக்காக, அழிந்து போகிற ஆசை இச்சைகளுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. இச்சைகளுக்காக, பணத்துக்காக, சில ஒன்றுமில்லாத பொருட்களுக்காக நாம் ஆண்டவரை பின்வாங்கி போகிறது, மறுதளிக்கிறது, காட்டி கொடுக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று தீவிரிக்கிறவர்கள் ஆக்கினைக்கு தப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நாம் ஜாக்கிரதையா இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. யூதாசை போல அல்ல ஆண்டவரே, அந்த ஏசாவை போல அலட்சியம் பண்ணாதபடி ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உம்முடைய காரியத்திலே பரிசுத்தமாய் வாழ, உண்மை உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.